ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான திகிலான ஸ்டோரியா இருக்க போது. கோயம்புத்தூருக்கு அருகாமையில ஒரு அழகான மலை கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கீதா அப்படின்றவங்க. இவங்களோட கிராமத்துல ரொம்பவே பழமையான ஒரு ஆலமரம் இருக்காம். அந்த ஆலமரத்துல ஒரு பயங்கரமான மோகினி இருக்காம். அதை பத்தின ஒரு பயங்கர ஸ்டோரி தான். நைட்டு 12 மணிக்கு மேல எங்க ஊர்ல தூங்கவே முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த திகிலான கதையை நம்மளோட வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப பயங்கரமா இருக்க போது எந்த இடத்துலயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூருக்கு அருகாமையில ஒரு அழகான பழைய மலைவாழ் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கீதா அப்படின்றவங்க. இவங்களோட கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு தான் இருக்குமாம். அது மலை கிராமம், சின்ன கிராமமா தான் இருந்திருக்கு. அந்த கிராமத்துல ஒரு நடு பகுதியிலேங்க, கிராமத்தோட நடு பகுதியிலே பயங்கர அடர்ந்த ஒரு ஆலமரம் இருக்கா. அந்த ஆலமரத்தை பகல்ல பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் மிரட்டலா பயமா தான் இருக்குமா. அந்த ஆலமரத்துலதான் நைட்டு 12 மணிக்கு மேல பேய்களோட நடமாட்டமும் மோகினியோட நடமாட்டமும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கீதா அப்படின்றவங்க. ஒரு நாள் கீதா என்ன பண்ணிருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்காங்க. இவங்களோட கிராம பகுதியில பாத்தீங்கன்னா அதிகமான அந்த ஓட்டு வீடுகள், இந்த கூரை வீடுகள் தான் இருந்திருக்கு. அப்போ இந்த கீதாவோட வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் வந்து ரோட்டு பகுதியில தான் இருந்திருக்கு. வெளியே தான் வரணும். அப்போ எழுந்து வெளியே வந்திருக்காங்க. வந்துட்டு யூரின் எல்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு போகும்போது தான் ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம், அது கூடவே யாரோ ஒரு முணுமுணுக்கிற சத்தமும் கேட்டிருக்குங்க. இந்த நேரத்துல நம்ம கிராமத்துல யாருமே இந்த மாதிரி சத்தம் எல்லாம் போட மாட்டாங்களே, யாராவது இந்த மாதிரி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு கீதா கொஞ்சம் சடனா திரும்பி பார்த்திருக்காங்க. இவங்களோட வீட்டுல இருந்து பார்த்தாவே அந்த ஆலமரம் தெரியுமாங்க. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த வெளிச்சத்துலதான் இவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஆலமரத்தோட கிளைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது மேல யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அதுவும் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா டார்க் ரெட் கலரா தெரிஞ்சிருக்கு அந்த சாரி. இப்படி தெரிஞ்சதும் இவங்க என்ன பயந்து போயிட்டு, என்னடா இது இவ்வளவு நேரத்துக்கு யாராவது அந்த ஆலமரத்து மேல இருக்கிறது அப்படின்னு ரொம்பவே நடுக்கத்தோட நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் பாக்குறாங்களாம். இந்த முறை பார்க்கும்போது அந்த உருவம் படுத்துட்டு இருந்தது. எழுந்து டக்குன்னு காலெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு இவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. பார்த்துட்டியா, நான் உனக்கு தெரியறனா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. அதுவும் இவங்களோட கிராமத்துல அந்த வீட்டுல இருந்து ஆலமரம் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. அங்க பேசுறது இவங்க காதுக்கு நல்லாவே கேட்டுச்சாங்க. ஃபுல்லா ஓட்டமெல்லாம் நடுங்கி போயிடுச்சாம். அடுத்தது கீதா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள ஓட்டம் எடுத்து ஓடி போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு, இது என்னடா இது புதுசா இருக்கே, என்னது இது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப குழப்பத்தோட தூங்காமல இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா கீதா என்ன பண்றாங்கன்னா, அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ காலேஜுக்கு ரெடி ஆகி இவங்க போறாங்க. அங்க போயிட்டு தான் இந்த காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம், எங்க கிராமத்துல இப்படி தாண்டி நைட்டு 12 மணி இருக்கும், அந்த ஆலமரத்துல பகல் டைம்லயே போகிறதுக்கு பயமா இருக்கும், அந்த நேரத்துல யாரோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே எங்க கிராமத்துல அந்த ஆலமரத்துல தான் மோகினி பிசாசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஒருவேளை நான் பார்த்தது அதுவா இருக்குமோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் கலந்து பேசியிருக்காங்க. பயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேரானாமல் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் ஈடுபடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குது என்ன ஏதுன்னு கேட்கலாமாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களோட காலேஜ்ல படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. அங்க கான்டாக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி தான் எங்க கிராமத்துல 50 வருஷத்துக்கு மேலாவே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததா இருக்கு, ஆனா நேத்து நான் என் கண்கூடாவே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல பேசுனதும் ஒரு பொண்ணு இன்னொரு பையங்க. பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட கிராமம் எதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த கிராமம் தாங்க, எங்களோட வீடு இங்கதான் இருக்கு, அந்த ஆலமரத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் கீதா கொஞ்சம் மன ஆறுதலா இருந்திருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் தைரியம் பண்ணியிருக்காங்க. எதுவும் இருந்தாலும் நாங்க பார்த்துட்டு சொல்றோங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி தைரியம் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சிட்டு இவங்க வீட்டுக்கும் போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நாங்க சொன்னோம் அப்படின்றதெல்லாம் சொல்லணும்ல, ஆனா எங்க நம்மளை திட்டிருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே கீதா அமைதியாவே இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி கலக்கத்தோடையும் இருந்திருக்காங்க. என்னடா இவ ஒரு மாதிரியாவே இருக்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கீதா என்னமா ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க.
அப்போ கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா நைட்டு இந்த மாதிரி நான் பார்த்தம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாயங்காலம் காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த வாசப்படையில நின்று நான் அந்த கிளையவே பார்த்துட்டு இருந்தேம்மா. ஆனா அந்த கிளையில எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நைட் அது யாராமா இருக்கும், ஒரு பொண்ணா இருக்குமா, இல்லையே பொண்ணா இருந்தா கூட இந்த மரத்து மேல அவ்வளவு தூரம் ஏற முடியாதம்மா அப்படின்னு பயத்தோட பேசுறாங்க. அப்போ அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அடியே அதுதாண்டி அந்த மோகினி பேய், ஏண்டி இந்த மாதிரி பார்த்து தொலைச்ச, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னடி பண்றது, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரப்போதடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துருக்காங்க. அடுத்தது இவங்க அந்த காலேஜ்ல பேசுனது, அந்த பேரானிமல் ஆக்டிவிட்டிஸ்ல செயல்படுவாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசுனது அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மா இன்னும் நடுங்கி போயிட்டாங்க. ஏய் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏன் நீ சொன்ன, இந்த மாதிரிலாம் நம்ம கிராமத்துல நடக்குதுன்னு நீ சொன்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள ரொம்பவே திட்டுவாங்க, ஏன் நம்ம இந்த கிராமத்துல இருந்து ஒதுக்கி கூட வச்சிருவாங்கடி அப்படின்னு ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆனா கீதா என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு இப்படி பயந்துட்டே இருப்பீங்க, அது என்ன ஏதுன்றது தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு 10 மணி ஆகுது. 10 மணிக்கு அப்புறம் கீதாவுக்கு இன்னும் ஒரு ஆர்வம், இன்னைக்கும் அந்த உருவம் வருமா அப்படின்றத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த கிராமத்துல ஒரே ஒரு வீடு கூட ஓப்பன்ல இல்லையாங்க. ஃபுல்லா உள்பக்கமா லாக் பண்ணிட்டு எல்லாருமே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. இந்த முறை இவங்க பார்க்கும்போது அந்த வாசப்படியில் நின்று பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுமே கூட எரியலையாங்க, எல்லாமே ஆஃப்ல தான் இருந்திருக்கு. இப்போ லேசான நிலா வெளிச்சம் தான் இருந்திருக்கு. அந்த நிலா வெளிச்சம் கூட அந்த மரத்து மேல படுறதுக்கு ரொம்பவே யோசிச்ச மாதிரி, அந்த மரத்து மேல கொஞ்சம் கூட அந்த நிலா ஒளி படவே இல்லையாங்க. இதுவே கீதாவுக்கு ரொம்பவே மிரட்டலா இருந்திருக்கு. பயப்படுற மாதிரி ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இது இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கே, நம்ம வேற அவங்கள வர சொல்லியிருக்கோமே, அவங்க வேற வந்துட்டாங்களா இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு கீதா வெளியே வாசப்படியில 2 ஸ்டெப் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பாக்குறாங்க. அப்பவும் அவங்களாம் வந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே தெரியல. சரி அவங்க வரல போல, அவங்க நாளைக்கு ஏது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்களான்னு கீதா. ஆனா கீதா உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கீதாவுக்கு இன்னொரு யோசனை, மறுபடியும் போய் பார்ப்போமா, டார்ச் எடுத்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துல போயிருக்காங்க. இது எந்த தைரியத்துல போனாங்க என்னடே புரியலையாங்க. ஆனா இவங்க அந்த ஆர்வத்திலேயே லைட் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க, வீட்டுல யாருமே சொல்லாமல். அங்க ஆலமரம் பக்கமா போனதுக்கு அப்புறமா டார்ச் லைட்டை ஆன் பண்ணிருக்காங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு கிளையா பாக்குறாங்க. அந்த வேறு இடையில எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குமாங்க, அந்த இடமெல்லாம் பாக்குறாங்க. அந்த ஒரு விழுதா தொங்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒண்ணா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. எல்லாம் பார்த்து முடிச்சது அப்புறம் நம்மளோட கற்பனை தானாட்டுக்கு, நேத்து நம்ம பார்த்தது ஏதோ நம்ம அறகுறையா தூக்கத்துல பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு திரும்பி ஒரு 2 ஸ்டெப் வச்சாங்களாம். வச்ச உடனே பயங்கரமான அந்த சிரிப்பு சத்தம், இப்போ அந்த ஊரையே குலுங்குற மாதிரி அவ்வளவு ஒரு ஹெவியான சத்தமா இருந்திருக்குங்க. கூடவே ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியான அந்த சத்தமும் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டதும் ஒட்டம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க கீதாவுக்கு. என்ன பண்றதுன்னே புரியாமலே அதே இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. இந்த முறை கழுத்து மட்டும் லேசா திருப்புறாங்க, டார்ச் லைட்டை அடிக்கிறாங்க. அந்த ஓரக்கண்ணுல பார்க்கும்போதே அந்த உருவம் படு பயங்கரமா இருந்திருக்குங்க. கிளையில படுத்துக்கிட்டு ஒரு கையை தொங்க போட்டுக்கிட்டு அந்த மாதிரி படுத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நல்லாவே திரும்பி பாக்குறாங்கங்க. பார்க்கும்போது அந்த உருவத்தோட அந்த கண்ணுல இருந்தும் அந்த வாயில இருந்தும் ரத்தமா ஊத்துதாங்க. கூடவே கை ஒண்ணு கீழே தொங்க போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கை விரல்ல இருந்தும் ரத்தம் சொட்டு சொட்டா கீழே விழுகுதுங்க. இப்படி கீழே விழுகிற அந்த ரத்தம் எங்க போகுதுன்னு பார்க்கலாமேன்னு கீழே டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த ரத்தம் கீழே படவே இல்லைங்க. ஆனா தொடர்ந்து அங்க இருந்து ரத்தங்கள் கீழே விழுகிற மாதிரியான அந்த செயலை பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க நல்லா அரண்டு போயிட்டாங்களாங்க. ஐயையோ நம்ம வந்து தனியா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் படிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது அந்த மோகினி படுத்துருச்சு பார்த்தீங்களா, அதோட அந்த கூந்தலும் கீழே தொங்கிட்டு இருந்திருக்குங்க. அந்த கூந்தல் வந்து இங்க கீதாவோட காலை நல்லா இழுத்து பிடிச்சிச்சாங்க. அவங்களால ஓடவே முடியல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஓடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொத்தனை கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான் கீதாவுக்கு கொஞ்சம் அடியெல்லாம் பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றது புரிஞ்சிருக்கு. இங்க இருந்து நம்ம தப்பிச்சு ஓடுனா போதுண்டா சாமி அப்படின்னு என்னென்னமோ இவங்களும் பண்றாங்க. எது பண்ணியுமே அந்த முடிக்கிட்ட இருந்து விளக்கவே முடியலங்க. அந்த உருவமானது அங்க படுத்துட்டு இருந்தது, அந்த முடி இப்படி சிக்கு இவங்களோட காலில் போட்டிருக்குல்ல, அப்படியே இருக்கும்போதே அங்க இருந்து சர்றன்னு காத்து வேகத்துல அந்த உருவமானது கீழே பொத்துன்னு குதிச்சிருக்குங்க. குதிச்ச அடுத்த செகண்டே இங்க கீதாவோட அந்த காலில் இருந்த முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிச்சு. அந்த உருவம் பக்கத்துல வர ஆரம்பிச்சிச்சா.
இங்க கீதாவோட பக்கமா நெருங்கி வருதாங்க. வந்த அடுத்த செகண்டே கீதா பயங்கரமா சத்தம் போட்டு சாமி பேரை சொல்லி வேண்டிட்டாங்களாம். இப்படி சாமி பேரை சொன்னதுமே அந்த உருவம் பயங்கரமா சிரிக்கதான் ஆரம்பிச்சிருக்குதாங்க. கொஞ்சம் கூட நகரவும் இல்லையா, ஓடவும் இல்லையா. என்னடா இது, நம்ம சாமி பேரை சொல்லியுமே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு கீதா எழுந்து நின்று வேகமா ஓடிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களால எந்திரிக்கவே முடியல. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் முட்டி போட்டு போவாங்களா, 4 கால்ல நடப்பாங்க, அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா எழுந்து நின்றுருக்காங்க. அந்த உருவம் அங்கேயே நின்றுட்டு சிரிச்சுட்டே இருந்திருக்கு. அதோட முடியெல்லாம் அவ்வளோ லென்த்தா இருந்துச்சாங்க. நல்லா கருன்னு அவ்வளோ ஒரு பெரிய முடிய வச்சுட்டு இருந்துச்சான். இதுக்கப்புறம் நம்ம இங்க நிக்கவே கூடாதுடா சாமின்னு திரும்பி பார்க்காம ஓட்டம் பிடிச்சு ஓடிட்டாங்களாம். ஓடிட்டு அங்க பார்த்தா இவங்களோட வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. வீட்டுல யாரோ எந்திரிச்சிட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுட்டு அது வேற இன்னும் பயம். இங்க மோகினி பார்த்துட்டு வந்ததுலயே உடம்பெல்லாம் நடுங்கி போய் கிடக்குறாங்க. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மெதுவா வீட்டுக்கு போறாங்களாங்க. அங்க போயிட்டு பார்த்தா இவங்களோட அம்மா தான் முடிச்சிருக்காங்க. எங்கடி போன இவ்வளவு நேரம், என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அவங்க பயங்கரமா சத்தம் போட்டு இவங்களை திட்டுறாங்க. திட்டும்போது இங்க கீதா என்ன பண்றாங்கன்னா மெதுவா வாசப்படையில ஏறி வீட்டுக்குள்ள வந்து கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு, அம்மா அந்த பேய் இதாம்மா என்னை கூட்டிட்டு போயிருச்சுமா அப்படின்னு இப்படி மாத்தி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அது அங்கிருந்து தப்பிச்சு வரதே ரொம்ப பாடா போச்சுமா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இதனால அவங்களோட அம்மா என்ன பண்றாங்கன்னா நைட் நேரத்துல ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நீ ஏன் எந்திரிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களோட அம்மா எதனால எந்திரிச்சாங்கன்னா இவங்களோட வீட்டு கிச்சன்ல ஒரு பாத்திரமா பொத்துன்னு கீழே யாரோ தள்ளுற மாதிரி ஒண்ணு ஒண்ணா கீழே விழுந்துட்டே இருந்திருக்குங்க. இந்த சத்தம் கேட்டுதான் இங்க கீதா தான் ஏதோ தேடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிச்சு வந்திருக்காங்க. பார்த்தா அங்க கீதா கிடையாதாங்க. அதுக்கு பதில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டு தான் அவங்க பயத்துல லைட் எல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னதும் கீதா இன்னும் நடுங்கி போயிட்டாங்க. ஆஹா, நம்ம வேற அங்கேயும் போயிட்டு வந்துட்டோம், இங்கேயும் ஏதோ நடந்திருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில கீதா காலேஜுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பாவோட போன் எடுத்து மிஸ்ட் கால் கொடுக்குறாங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு. இந்த நம்ம 10 ரூபாய் அந்த போன் ரீசார்ஜ் கார்டெலாம் வாங்கி அதில் ஸ்வைப் பண்ணி அந்த நம்பர்லாம் போட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த காலகட்டம் மாட்டுக்குங்க. அப்போ மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு மறுபடியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னடி அவங்க வராங்களா இல்லையாடி, நான் இன்னைக்கு காலேஜ் வரட்டுமா வேணாமா, அவங்க எப்பதான் வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கீதாவுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வரதுக்கு 2 நாள் ஆகுமாண்டி, நீ இன்னைக்கு காலேஜுக்கு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கீதாவுக்கு காலேஜ் போகக்கூடிய அந்த மனநிலை கிடையாது. இன்னைக்கு நான் வரல, நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்ணிட்டாங்க. இங்க கீதாவும் வீட்டில தான் இருந்திருக்காங்க. எதுக்காகடி நீ காலேஜ் போகல, இவ்வளவு ஃபீஸ் கட்டி உனக்கு படிக்க வைக்கிறது எதுக்காக, நீ எப்படி இப்படி லீவு போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா திட்டிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட அம்மா விட்டுட்டாங்க. சரி பிள்ளை ஏதோ டயர்டா இருப்ப விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அன்னைக்கு கீதா நல்லாவே படுத்துட்டு இருந்திருக்காங்க. மதிய நேரம் நல்லா டிவி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை சரலாம் அப்படின்னு அப்போதான் மெதுவா கண்ணை சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட வீட்டுல யாருமே இல்லைங்க. அவங்களோட அம்மாவும் இல்லை, அவங்களோட அப்பாவும் இல்லை. இப்ப கீதா மட்டும் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களோட அந்த தலகாணி யாரும் வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கு. டம்முன்னு இங்க தலகாணி மேல இருந்த தலை பொத்துன்னு கீழே விழுந்து அடிபட்டுச்சு. அடிபட்டதும் பயங்கரமான வலியினால என்னடா இது, நம்ம தலகாணி மேலதானே படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்க்கும்போது இங்க கீதாவோட அந்த தலகாணிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கை மாதிரி மட்டும் தெரிஞ்சிருக்குங்க. ஆனா உருவம் நல்லா தெரியல, கை மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இப்படி பார்த்த கீதா உடனே பயங்கரமா நடுங்கிக்கிட்டு கத்துன்னு கத்திட்டு எந்திரிச்சிட்டாங்க. எழுந்ததுக்கு அப்புறம் சுத்தி பாக்குறாங்களாமா. அந்த கையோட அந்த உருவமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஐயோ என்னடா இது, வீடு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா ஓடி போயிட்டு இவங்களோட சாமி ரூம்ல இருக்கிற அந்த திருநீரை எடுத்து பெரிய பட்டையை அடிச்சுட்டு அப்படியே போர்வையில இழுத்து பார்த்துட்டு அவங்களோட சேர் மேலே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட அம்மா சாயங்காலம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா கீதாவை பார்க்கும்போது அவங்களே பயந்து போயிட்டாங்க. என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்கிற, பயமுறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கேட்குறாங்க. அப்போ கீதா மதியம் நடந்த அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் கீதாவோட அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லையா, அந்த ஆளுங்க எப்போ வராங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அவங்க வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகுமாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி 2 நாள் வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திருநீரை அவங்களோட வீட்டு வாசப்படியில கொட்டி விட்டுருக்காங்க. கூடவே கீதா அந்த திருநீர் அழியத்துக்கே விடுறது இல்லையாங்க, அப்படியே அழிய பட்டை அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்படியே அன்னைக்கு நாள் போக்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில கீதா காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க.
காலேஜுக்கு ரெடி ஆகி இவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணுமாங்க. அங்கேயும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்களோட காலேஜ் பஸ்ஸும் வந்திருக்கு. அந்த பஸ்ல ஏறி போறாங்க. அங்க காலேஜ் போயிட்டு முன்னாடி நாள் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டும் கேட்டுட்டு பயங்கரமா அலறி போட்டாங்க. என்னடி இந்த அளவுக்கு நடந்துச்சாடி, உண்மையாவாடி, உன்னை எப்படி அது உயிரோட விட்டுச்சு அப்படின்லாம் கேட்குறாங்களாம். அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி கீதா பயத்தோட பேசியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்றத அவங்களோட ஃப்ரெண்டை சொல்லியிருக்காங்க. அப்பாடா, எப்படியும் இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா போதுண்டா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு காலையில் சாயங்காலமா காலேஜ் முடிஞ்சு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கீதா அவங்களோட அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா இன்னைக்கு வந்துருவாங்களாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அன்னைக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு கார் மாதிரி ஒண்ணு வருதுங்க. அந்த ஆம்னி வேன் இருக்குல்ல, அது ஒண்ணு வந்திருக்கு. வந்ததுல இறங்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு 2 பசங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க. பசங்கன்னா ரொம்ப வயசானவங்களும் கிடையாது, ரொம்ப சின்ன பசங்களும் கிடையாது. ஒரு 50 வயதுக்கு மேல ஒருத்தரும், ஒரு 25 வயசு உள்ள ஒருத்தரும், ஒரு பொண்ணும் வந்துருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு கீதாவோட வீட்டை பத்தி தான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. கீதா வெளியே தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருங்க என்னங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. அப்போதான் அவங்களோட ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க இருக்காங்களா அவங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்போ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்கார வச்சு எந்த மரம், என்ன இடம், எது முன்னாடி நாள் நடந்தது எல்லாத்தையுமே அவங்களோட அம்மா, அவங்களோட அப்பா, இங்க கீதா 3 பேரும் சொல்லிட்டாங்க. இவங்க சொல்றதை பார்த்துட்டு தான் அவங்களோட அப்பாவே ஷாக் ஆயிட்டாராங்க. இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு எல்லாம் அவங்களோட அப்பா ரொம்பவே ஷாக்கா கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு 9 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு தடால் புடால்னு ஒரு வீடும் கதவை லாக் பண்றாங்க, உள்பக்கமா லாக் பண்றாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரீட் லைட்டும் மின்னி எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லா இருட்டாயிருச்சு அந்த கிராமமே. இப்ப கீதாவோட வீட்லயுமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 3 பேரும் மட்டும் அந்த வாசப்படிக்கு நேரா நின்று அந்த ஆலமரத்தையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, இந்த இடத்துக்கு நம்ம பக்கமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு கேமராவையும் வச்சிருந்திருக்காங்க. அந்த பையன் வந்து கேமரா எடுத்துட்டு வர்றாரு. இந்த பொண்ணு வந்துட்டு முன்னாடி போறாங்க. கூடவே அந்த 50 வயது தக்க அந்த மனிதரும் போறாங்க. அங்க ஆலமரத்து பக்கமா நெருங்கி போக இங்க பின்னாடியே கீதாவும் என்ன பண்றாங்கன்னா அந்த டார்ச் லைட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு போறாங்க. அங்க 4 பேரும் அந்த ஆலமரம் பக்கமா நெருங்கி போறாங்க. மணி 11 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரத்துக்கு தான் நானும் வந்தேன், அன்னைக்கு நான் இவ்வளவு நேரத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு கீதா சொல்லிக்கிட்டே அந்த ஆலமரம் பக்கமா நெருங்கி போறாங்களாங்க. அந்த ஆலமரமே பயங்கரமா குலுங்குதாங்க. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறது, அந்த மரமே கீழே விழுகிற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபோர்ஸா ஆடிட்டு இருந்திருக்குங்க. அந்த சத்தமே இவங்களை இன்னும் பயம்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது, இங்க பயப்படுற மாதிரி இருந்தா நீ வீட்டுக்கு போயிருமா, தயவு செய்து நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் கீதா என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அங்கேயேதான் இருந்தாங்களாம். அப்போ இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்களும் ஏதேதோ அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தா ஒரு 11:30 மணி ஆயிடுச்சாங்க. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் அதே கிளையில வந்து படுக்குதாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் தலை, அதுக்கப்புறம் பாதி உடம்பு, அதுக்கப்புறம் காலு, அதுக்கப்புறம் கை, இந்த மாதிரி கொஞ்சமா அப்படியே உருவாச்சாங்க. ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம். அடுத்தது இதுதான் அப்படின்னு சொல்லி இங்க கீதா கத்த அந்த உருவமானது திரும்பி பார்க்குதுங்க. முன்னாடி நாள் கீதா பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கையை கீழே தொங்க போட்டபடி படுத்துட்டு இருக்குங்க. அந்த விரல்கள்ல இருந்து ரத்தம், இந்த கண்ணுல இருந்து ரத்தம், வாயில இருந்து ரத்தம், மூக்குல இருந்து ரத்தம், எல்லா இடத்துலயுமே ஃபுல்லா ரத்தமா விடிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆனா அந்த ரத்த சொட்டுகள் ஒண்ணு கூட கீழே விழுகவே இல்லையாங்க, அந்த மண்ணுல வந்து படவே இல்லையா. இப்படி இவங்களும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா இவங்க அந்த ஆலமரம் பக்கம் இன்னும் நெருங்கி போறாங்க. இவங்க நெருங்கி ஒரு 4 ஸ்டெப் வச்சாங்கன்னா அந்த உருவம் எழுந்து உட்காந்து காலை 2 கீழே தொங்க போட்டு ஜாலியா ஊஞ்சல் உட்காந்து எப்படி உட்காரும் அந்த மாதிரி உட்கார்ந்துருச்சாங்க. அடுத்தது இந்த 50 வயது தக்க ஒருத்தர் இருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நபர் என்ன பண்றாரா, இவர் ஏதோ கொண்டுட்டு வந்திருக்காரு, அது அந்த ருத்ராஜ மாலை மாதிரி ஏதோ கொண்டுட்டு வந்திருக்காரு. அதை வந்து ஒண்ணு ஒண்ணா நகர்த்திட்டு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காருங்க. அப்போ அந்த உருவமானது சல்லனுங்க, ஒரு செகண்ட் கூட ஆகலையாங்க, பொத்துன்னு அந்த உருவமானது அந்த ஆலமரத்தோட அடி வேர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நின்றுச்சாங்க. நின்ன உருவம் பயங்கரமா சிரிக்குதாங்க. அந்த ஊரே அதர்ற மாதிரி இருந்திருக்கு. எல்லா பக்கமும் அந்த சத்தம் எக்கோ ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஆல்ரெடி எல்லாருமே உள்ள போய் லாக் பண்ணிட்டாங்கல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, அதனால வெளியே யாருமே வரலையாங்க. இவங்களும் அந்த டார்ச் லைட் உதவியோடு தான் அந்த உருவத்தை மீண்டும் பாக்குறாங்க. எங்க இருக்கு என்னன்றத பார்த்து இவங்களும் அந்த தகுந்த மாதிரியான அந்த மந்திரங்களை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே 1 மணி நேரம் போராடி இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இது வேலைக்கே ஆகாது, நம்ம வேற ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு
இங்க கூட வந்து அந்த பொண்ணோட பேர் நந்தினியாங்க. இந்த நந்தினின்ற அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பொண்ணோட அந்த கருங்கூந்தல் வந்து நந்தினியோட காலை சுத்தி வாரி விட்டுச்சாங்க கீழே. நந்தினி பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. நல்லா நடுங்கியும் போயிட்டாங்க. அப்படியே அந்த முடி விடவே இல்லையாங்க. பக்கமா நெருங்கி இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டே வர மாதிரி இந்த நந்தினியும் நகர்ந்தே போயிருந்திருக்காங்க. தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அந்த நபர் இழுக்கிறாராங்க. அவரும் சேர்த்து இழுக்குதாங்க அந்த உருவம். என்ன பண்ணியுமே ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பக்கமா வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நந்தினி இதெல்லாம் வேலைக்காக ஆகாதுங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பாக்கெட்ல ஒரு ஒரு கங்கணம் மாதிரி ஒரு காப்பு மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. அந்த காப்பை தூக்கி அந்த உருவம் உள்ள அந்த இடத்துல வீசுறாங்களாங்க. அது கூடவே கொஞ்சம் வேப்பலையும் வச்சிருந்திருக்காங்க. அதையும் தூக்கி வீசிருக்காங்க. வீசின அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தை விட்டுட்டு அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சே போயிடுச்சான். இப்போ கூட வந்து அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா இப்படி பண்ணிட்டியே, இது ஒரு தப்பான விஷயம் இல்லையா? இப்போ அந்த உருவத்தை நம்ம மறுபடியும் எப்ப பாக்குறது, எப்படி அதை வந்து நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, பின்ன என் உயிரே போயிருக்குமே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி நேரா இங்கே கீதாவோட வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க கீதாவோட வீட்டு வாசப்படி ஏறும்போதே இவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆன மாதிரி இருந்திருக்காங்க. இங்க ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா இடங்களையுமே பாக்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு இவங்களும் வந்துருச்சு. தண்ணி ஏதோ கொடுத்து வந்திருக்காங்க. அதையெல்லாம் ஃபுல்லா எல்லா ரூம்லயுமே தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நடு இதுலயே ஹால்லயே உட்காராங்க. சேர் மேல சேரு கட்லி எல்லாம் போட்டிருக்காங்க. அது மேலே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா இந்த ஆன்மா வந்து எதனால இங்க இருக்கு, இது யாரு, எப்போல இருந்து இந்த மாதிரி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னன்றதுல விவரங்கள்லாம் தெரியணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்றதுனால இவங்க அந்த விஷயங்களை கேட்கறாங்க. கீதாவோட அம்மா அப்பாவுக்கு 2 பேத்துக்குமே தெரியவே இல்லை. சரி காலையில விடிட்டும், விடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. அந்த கெஸ்டா வந்தவங்களும் தூங்கிட்டாங்க. கீதாவோட வீட்டுல உள்ளவங்களும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்ச ஒரு 7-8 மணிங்கும் போதெல்லாம் அந்த ஊர்ல நிறைய நடமாட்டங்கள் இருக்கு. அப்போதான் இவங்க வாசப்படியிலே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஒரு முதியோர் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காருங்க அந்த தெரு வழியா. அவரை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு இங்க கீதாவோட அப்பா சொல்லியிருக்காரு. உடனே அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன நடந்துச்சு, இந்த ஆலமரத்துல என்ன நடந்துச்சு, எதுக்காக அங்க அந்த பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது பேய் கிடையாதுப்பா, அது சிவகாமி அப்படின்ற பொண்ணோட ஆன்மாதான், அது ஒரு மோகினி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சு, எதனால இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத கேட்கறாங்க. அப்போ இந்த ஊர்ல வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த சிவகாமி அப்படின்றவங்க. அந்த சிவகாமி அப்படின்ற பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சாங்க. இந்த ஊரை சேர்ந்த ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணுவாராங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அவங்கள அசிங்கமா பேசுவாங்களாம். தப்பான தொழில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே அசிங்கப்படுத்துவாராம். எங்க பார்த்தாலுமே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிதான் இவங்களை கூப்பிடுவாங்களாங்க, பேசுவாராம். இப்படியே அந்த கிராமத்துல உள்ளவங்களும் இந்த பொண்ணு இப்படித்தான் நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சதுனாலே அந்த பொண்ணு அந்த மன உளைச்சல்னாலதான் அந்த ஆலமரத்திலேயே தூக்கு போட்டு இறந்துச்சு. அந்த பொண்ணோட ஆன்மா முக்தி கிடைக்காம தான் அந்த ஆலமரத்திலேயே இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் அங்க 3 பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி அந்த பொண்ணோட ஆன்மாவை விரட்டத்துக்கான அந்த வழியை பார்ப்போம், அந்த ஆன்மாவுக்கு ஒரு சாந்தியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் அந்த பெரியவங்க ஊருக்காரங்க நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு அமாவாசை நாள் வருது. வந்தப்போ இவங்க 3 பேர் மறுபடியும் வராங்க. இவங்களே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு பூசாரி மாதிரி இருந்திருக்காருங்க, ஒரு மாந்திரிகர் மாதிரி இருந்திருக்காரு. அந்த நபரை கூட்டிட்டு வந்துட்டு ஃபுல்லா பூஜை எல்லாம் பண்றாங்க. விடிய பூஜை பண்றாங்க. விடிஞ்சு ஒரு 7 மணி ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த யாகம் வளர்த்த அந்த பூஜையெல்லாம் நிறுத்திருக்காங்க. நிறுத்திட்டு அந்த மாந்திரிகர் வந்து என்ன சொல்றாருன்னா, இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த ஆலமரத்துல அந்த ஆன்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு சின்னதா ஒரு பானை மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அந்த பானையில தான் அந்த ஆன்மாவோட அந்த ஆவியை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க கீதாவோட வீட்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பானையில அடைச்சு வச்ச அந்த ஆன்மாவை கொண்டுட்டு போய் இவங்களோட ஊர் எல்லையிலேயே ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டாங்களாம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாராவது அதை தோண்டி பார்த்துருவாங்க அப்படின்றதுனால யாருக்கிட்டையுமே அந்த இடத்த சொல்லவே இல்லையாங்க. ஆனா எங்க ஊர் எல்லையில இருந்து தான் சொன்னாங்க. ஆனா எந்த இடத்துலன்றது எனக்கு தெரியாது. இது வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்துச்சு. அந்த சம்பவத்துல இருந்து நான் வந்து வெளியே வரணும் அப்படின்னாவே ரொம்பவே பயப்படுவேன். அந்த ஆலமரத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த ஊர்ல இருந்து நான் வேற ஒரு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தாலுமே மறுபடியும் எங்க அம்மாவோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா
ஒரு நேரமாவே போயிருவேன், ஒரு 6 மணிக்குள்ளேயே போயிருவேன். 6 மணிக்கு அப்புறம் போனோம்னா அந்த மரத்தை நார்மலா சாதாரணமா பார்த்தாவே எனக்கு அங்கேயே அந்த ஆன்மா இருக்கிற மாதிரி தோணும், அங்க ஏதோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே அவங்களோட வீட்டுல இப்போ எல்லாம் உள்ளே பாத்ரூம் எல்லாம் கட்டிட்டாங்களாங்க. எப்போ பாத்ரூம் எழுந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்து படுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே அவங்களோட வீட்டுக்குள்ளேயுமே ஏதோ பயங்கரமா காத்தடிக்கிற மாதிரி, யாரும் முணுமுணுக்கிற மாதிரி அந்த மாதிரியான சத்தங்கள் ரொம்ப நாள் எனக்கு இந்த மாதிரி கேட்டுட்டே தான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே என்னோட கற்பனை தான் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மனசையும் அந்த மைண்டையும் மாத்தி அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க கீதா அப்படின்றவங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிவகாமி அவங்களோட கணவர் அந்த பூஜையில முடிஞ்சு கொஞ்ச நாளே இறந்தும் போயிட்டாராங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் அந்த பொண்ணோட கணவர் இவர் தான் அப்படின்றது எனக்கு அப்பதான் சிஸ்டர் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன கீதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான பயங்கரமான பேய் கதைகள், ரியலான கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணுமா? அப்போ நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அந்த திகில் சம்பவத்தை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். அதுவும் உங்களோட முழு மன திருப்தியோட நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட பயங்கர ஹாரரான ஸ்டோரியோட அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.